அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமை தாங்கினாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு தலைமை தாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிக்கை நேற்று வந்த அறிக்கைன்றது இந்த 3 முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அலங்காநல்லூரில் முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்கிறப்ப ஒரு 2 விஷயங்களை மேற்கோள் காட்டி அன்னைக்கு பேசினாங்க. அது ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டு, அலங்காநல்லூரில் உயர்தர சிகிச்சை மையம் மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் 2 அறிக்கையை அங்கே கொடுத்தாங்க. கிரவுண்ட்லேயே அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானத்திலே அதை அறிவித்தாங்க. இப்போ எங்களோட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அரசு ஆட்சிக்கு 4.25 வருஷம் போயிடுச்சு. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்தில் இப்போ தமிழக முதல்வர் கொடுத்துருக்க இந்த கோரிக்கையை எப்படி செயல்படுத்த போகிறாங்க, எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க? திரும்ப அவங்க ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இதை நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ அப்போ அவங்க எதன் நோக்கத்தை அடிப்படையாக வச்சு முதலமைச்சர் அலங்காநல்லூர் வந்திருக்கப்ப இந்த கோரிக்கையை கொடுத்தார். ஏன்னா இது இன்றைக்கி நேற்று எந்த கோரிக்கை கிடையாது. 2021 ஆட்சிக்கு வந்தப்போ முதலமைச்சர் அலங்காநல்லூருக்கு ஜல்லிக்கட்டுக்கு தலைமை தாங்கியிருக்கார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் துணை முதல்வர் தான் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்கிறார். இந்த வருடம் எலெக்ஷன் வரதை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னு தான் நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? அப்படி முதலமைச்சர் இன்றைக்கி சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களோட தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபா வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட கொடுத்து 4.25 வருஷம் ஆச்சு. தொடர்ந்து அதை வலியுறுத்திட்டே வந்திருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அதை செயல்படுத்த முடியல. மாண்புமிகு பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அதை கோடிட்டு காட்டினார். என்னுடைய காலைக்கு 48,000 ரூபா இது வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி கோடிட்டு காட்டியிருக்கார். இது மாதிரி அவருக்கு 48,000 வர மாதிரி தமிழ்நாட்டில் குறைஞ்சது 3 லட்சத்துக்கு மேற்கொண்ட காளைகள் இருக்குது. அப்போ 3 லட்சத்துக்கு மேற்கொண்ட காளைகளுக்கு அரசாங்கம் கிட்டத்தட்ட 48,000னா எவ்வளோ காசு கொடுக்கணுன்றதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில் அரசு செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அரசு இதை ஒரு போட்டியாக பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் இதை மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ உயிரை கொடுத்து போராடிருப்போம்னு எங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி நேற்று 3 முக்கியமான கோரிக்கையை நிறைவேற்றிட்டோம், அதை அறிக்கையாக செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பல அமைப்புகள் போய் நன்றி தெரிவிக்கிறாங்க. எந்த அமைப்பும் ஏன் 1000 ரூபா நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அந்த 1000 ரூபா ஏன் கொடுக்கலன்னு யாருமே கேட்கல. ஏன்னா அதில் முழுக்க அரசியல் மட்டும்தான் இருக்குது. இதை நல்ல நோக்கத்தோடு செயல்படுத்தணும்னு இருந்தால் முதலமைச்சர் ஏன் எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இதை அறிவிக்கிறார்? 4.5 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. இந்த 1000 ரூபா கொடுக்கணுன்ற பெரிய விஷயம் நாங்கள் கேட்கல, நீங்கள் தான் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறீங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியில் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபா நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட மதுரை, சிவகங்கை, காரைக்குடி, திருச்சி, புதுக்கோட்டை இந்த பக்கத்தில் இருக்க மாடு வளர்ப்புகள் எல்லாரும் உங்களுக்கு போன தடவை 2021 வாக்களித்தாங்க. நீங்கள் அதை நல்லா கவனிச்சிருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே அது ஒரு பெரிய வரவேற்பாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் செயல்படுத்தலை. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு வரலன்றோம், வந்துடும். அதை பற்றி யாருமே பேசலை. இதே முதல்வர் இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு தலைமை தாங்க வந்தார். ஏன் அதை அறிவிப்பு அவர் சொல்லலை? நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், எங்களால் இப்போ இருக்க நிதி சுமையில் செயல்படுத்த முடியல, நாங்கள் 2026 ஆட்சிக்கு வந்தால் அதை செயல்படுத்தணும்னு அவருக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்கணும்ல. எதையுமே அவர் சொல்லலை. அவர் சொன்னது மட்டும் என்ன, மாடுபிடி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு எப்படி கொடுக்க போகிறீங்க? 1 மாதம் தான் இருக்குது. இன்னும் 1 மாதத்தோட இந்த சிஸ்டம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அரசு எந்த வேலையும் செய்யக்கூடாது. எப்படி செயல்படுத்த போகிறீங்க? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் செயல்படுத்துவோம், நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் செயல்படுத்துவோன்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க. அது எப்படி நாங்கள் செயல்படுத்துவோம்? நீங்கள் செயல்படுத்துகிறதா இருந்தால் 2 வருஷத்துக்கு முன்னாடி செயல்படுத்தியிருக்கணும். மாடுபிடி வீரர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்கீங்க. 2026 நடந்த ஜல்லிக்கட்டில் அதிக மாடு பிடிச்ச வீரர்களுக்கு அரசு வேலை கொடுக்க போகிறீங்களா? 25 பிடிச்சவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா? 24 பிடிச்சவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா? 23 பிடிச்சவங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்கோம். எந்த வருஷத்தில் அதிக மாடு பிடிச்ச வீரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலை கொடுக்க போகிறீங்க? அதுக்கு பதில் இருக்கா? நீங்கள் மொட்டையாக அறிக்கையாக வாசித்து விட்டுட்டு போயிட்டீங்க.
இந்த அறிக்கையை எப்படி செயல்படுத்த போகிறோம்? தொடர்ந்து இதே அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏமாந்துக்கிட்டே வரோம். நாங்கள் இன்றைக்கி நேற்று இந்த கோரிக்கையை வைக்கலையே, தொடர்ந்து இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே தானே இருக்கிறோம். நீங்கள் எதுக்கு எலெக்ஷன் டைமில் மட்டும் இதை வந்து செயல்படுத்தணும்னு பார்க்குறீங்க? அப்போ நீங்கள் வாக்குக்காக தானே வந்து நீங்கள் இதை செய்கிறீங்க. நீங்கள் செய்யணுன்றவங்க அதை முன்கூட்டியில் செஞ்சுருக்கணும். இது கண்டிப்பான முறையில் மற்ற ஜல்லிக்கட்டு அமைப்புகள் அது எப்படி வரவேற்கிறாங்கன்னு தெரில. எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் டோக்கனை ரத்து செஞ்சதையும் சரி, மற்றபடி இப்போ மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸை ரத்து செஞ்சதும் சரி, உறுதிமொழி பத்து ரத்து செஞ்சு நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான். ஏன்னா இது எதையுமே செயல்படுத்த முடியாது. ஜல்லிக்கட்டு இன்னும் 1 மாதம் தான் நடத்தலாம். ஏன்னா தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஜல்லிக்கட்டு நடத்த எங்கேயும் அனுமதி இல்லை. அப்புறம் எப்படி இதை செயல்படுத்த போகிறாங்க? எதன் அடிப்படையில் இதை வாசிக்கிறாங்க? ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அலங்காநல்லூரில் முதலமைச்சர் வந்து கொடுத்த அந்த அறிவிப்பும் சரி, எங்களுக்கு அதில் எந்த திருப்தி இல்லை. இது டோட்டலாக அரசியலுக்காக வாக்குக்காக கொடுத்த ஒரு வாக்குறுதி தானே தவிர இதில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நலன் கருதி முதலமைச்சர் எந்த அறிவிப்பும் கொடுக்கல.